ராஜு இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ என்ன பிளேட் கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டான். பிளேட்டு நண்டா? ஐயோ சரி அப்படியே வச்சு தொலை. டேய் ஏண்டா டேய், இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கொண்டு நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்டு ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கிட்ட உட்கார்ந்தியாடா? 1972. உன் ஃபிளாஷ்பேக் கேட்கல எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைறீங்க. அட அத விடுறா. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே. அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்கா? என் காதலியோட நினைவான் இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய், உன் காதலிக்கு ஒரு Dress வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம் சொல்றா. டேய் ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா? டேய் ஜம்பு, பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க, பார்வதி என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. பார்வதி. ஓ பரிமளா. ஏய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய். காலமான எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாந்திங்கிறவங்க எந்த வார்டுல இருக்காங்க? ஓ ஆட்டோக்கார சம்சாரமா? ஆமா. 5ஆம் நம்பர் பெட்ல இருக்கு, இடது பக்கம் திரும்பி போமா. Thank you. அக்கா அக்கா எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கா. இவளை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரி இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுங்கா. தெரிஞ்சிருந்தும் என்ன வந்து பார்க்கணும்னு தோணல. நான் செத்தா கூட என்ன வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாத்தியா, அவங்க எல்லாரையும் அவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு எல்லாரும் இருந்தோம் இப்படி அனாதையா கிடக்குற. இவ பிறந்த நேரம் நாம எல்லாம் நிச்சயமா ஒன்னா சேருவோம். ஓ தேங்க் யூ. ஆஹா காஃபி சூப்பரா இருக்கு. ஐயோ அது காஃபி இல்ல, டீ. நான் போட்டது. டீயா? ஓ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீயா? இல்ல இதான் டீ காஃபி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் பேபிக்கு இவ்வளவு பிஸிலயும் இந்த அண்ணனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க டைம் இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? அவகிட்ட இருக்கிற எந்த டேலண்டையும் ஒத்துக்க மாட்டியே. இப்பெல்லாம் என்ன விட பிரமாதமா சமைக்கிறா தெரியுமா? அது சரி, எந்த அம்மா தன் பொண்ணுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. போதும் போதும் பிரியா புராணம். எனக்கு மெக்கானிக் ஷெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அம்மா வசந்த் வருவான், அவனுக்கு டிஃபன் கொடுத்து உட்கார வைங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சங்கர், சங்கர் வாப்பா உள்ள வா. என்ன அங்கே நின்னுட்ட? உள்ள வா. சங்கர் இல்லையாமா? பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிருக்கான். நீ உள்ள வந்து டிஃபன் சாப்பிடுப்பா, இப்ப வந்துருவான். பாப்பா இல்லம்மா, ஒரு
முக்கியமான வேலை இருக்கு. எனக்காக ஒரு ஃப்ரெண்டு டிரைவிங்ல காத்துட்டு இருக்கான். நாங்க வெயிட் பண்றேன். சங்கர் வந்து வர சொல்லிடுறீங்களா? சரி. தேங்க்யூ. நீ இன்னும் கிளாஸுக்கு போல? இல்லம்மா, இதோ போறேன். எப்படி இருப்பா காலேஜ்ல? நைஸ் டே. எதுக்காக ஊரை விட்டு மெட்ராஸ் வந்து இப்படி தனியா? உனக்கா சிறுவாணி அருவிக்கிட்டே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நான் கட்டிருப்பேனே. அப்படி படிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. வாட்ஸ் ராங்? நீ படிக்கவே வேண்டாம். இப்ப கூட டெக்ஸ்டைல் ஆபரேஷன்ல ஜாயிண்ட் எம்டியா நீ பொறுப்பேற்றுக்கலாம். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இன்னொன்னு, இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்எஸ்பி மில்ஸ் பையன் ராம்குமார்ல, ஆமா, அவனோட வெட்டிங் ரிசப்ஷன். அப்படியா? கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காரு. நீயும் கூட வர சாயந்தரம் 6 மணிக்கு. ஓகே. ஹலோ, நான் வசந்த் பேசுறேன். நீங்க யாரு? நான் தான் பிரியா பேசுறேன். உடனே ஏன் தலையில கை வைக்கிறீங்க? your voice ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து பேசுறீங்க? இந்த yellow coat violet pant உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. It's really nice. எங்க இருக்கீங்க? அப்படியே உங்க இடது பக்கம் திரும்பி ஸ்ட்ரைட்டா பாருங்க. அது சரி, நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல? மாப்பிள்ளை எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். பொண்ணு நீனா என்னோட கிளாஸ்மேட். அப்படியா? ஆமா, ஏன் ஒரே டென்ஸ்டா இருக்கீங்க? நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வசந்த், டாட் கம்மியா. இவர் தான் மிஸ்டர் சின்னமுத்து. என்னப்பா அப்படி பார்த்துட்டே இருக்க? இவரை பத்தி எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன். He is my good friend. ஹலோ சார். நம்மளோட பெரிய ஆளு, ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல பாரு. அப்படியெல்லாம் இல்லப்பா. இவரோட பொண்ணு ஆனந்திய என்னோட மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். உனக்கு ரொம்ப பிடிக்கும். What do you say? என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற வசந்த்? சார், வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க இருந்துட்டு வாங்க, நான் வரேன் சார். சரிப்பா.